செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். படத்தை பாருங்கள். மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைக் கண்டறியவும், அவர்கள் அதே வேலையை செய்கிறார்களா, இல்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மக்கள் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். எனவே நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதில் நம் அனைவருக்கும் பல அபிலாஷைகள் உள்ளன. நாம் எப்படி வாழ விரும்புகிறோம்? நமக்கு தேவையான அத்தியாவசிய விஷயங்கள் என்ன? இந்த கேள்விகள் நமது இலக்குகளை அடைவதில் வேலை செய்கின்றன. தனிப்பட்ட வளர்ச்சியைத் தவிர ஒரு நாட்டின் வளர்ச்சியைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் வளர்ச்சி பற்றிய கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். கற்றுக்கொள்வீர்கள். வருமானம் மற்றும் பிற இலக்குகள், தேசிய வளர்ச்சி. வளர்ச்சி என்ற கருத்தில் வெவ்வேறு நாடுகளை அல்லது மாநிலங்களை எவ்வாறு ஒப்பிடுவது? தேசிய வருமானம், வருமானம் மற்றும் பிற அளவுகோல்கள், பொது வசதிகள், நிலையான வளர்ச்சி. முக்கிய வார்த்தைகள்: ஆசை, எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம். பொது வசதிகள், அரசாங்கத்தால் வழங்கப்படும் சேவைகள். மனித வளர்ச்சி, மனித திறன்களின் விரிவாக்கம். குழந்தை இறப்பு, ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு. தனிநபர் வருமானம், ஒரு நபருக்கு ஈட்டப்பட்ட தொகையின் அளவீடு. நிலையான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. எனவே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை வளர்ச்சி இலக்குகளை சித்தரிக்கிறது. வெவ்வேறு வகை நபர்களின் வளர்ச்சி இலக்குகள். நபர் அல்லது ஃபேமர்களின் முதல் வகை. பயிர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதே அவர்களின் வளர்ச்சி இலக்கு. மேலும் டிராக்டர்கள் அல்லது புதிய விவசாய நிலம் வாங்கவும், இரண்டாவது வகை நபர் மாணவர்கள். படித்து நல்ல வேலை வாய்ப்பை பெறுவதே வளர்ச்சியின் குறிக்கோள். மூன்றாவது வகை நபர்கள் பணியாளர்கள். அவர்களின் வளர்ச்சி இலக்குகள் பதவி உயர்வுகளை பெறுகின்றன. மக்களின் பொருளாதார வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை முறை போன்ற அடிப்படை தேவைகளின் வளர்ச்சியுடன் வளர்ச்சியின் கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரும் வெவ்வேறு விஷயங்களை தேடுகிறார்கள். அவர்கள்
தங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை தேடுகிறார்கள், அதாவது அவர்களின் அபிலாஷைகள் அல்லது ஆசைகளை நிறைவேற்ற முடியும். காலத்தின் தேவைக்கேற்ப மேம்படுத்துவதே வளர்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். எடுத்துக்காட்டாக, மின்சாரம் தயாரிக்க ஒரு ஆற்றின் மீது ஒரு அணை கட்டப்பட்டு சமுதாயம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அருகில் உள்ள வெகுஜனத்தை கட்டுமானத்திற்காக கருதுகிறது. ஆனால் அது விவசாயிகளையும் அருகில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையையும் அழிக்கிறது. வருமானம் மற்றும் பிற இலக்குகள். பணம் மக்களின் அடிப்படை தேவையாக கருதப்படுகிறது மற்றும் அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் அல்லது வருமானம் மிகவும் முக்கியமானது. பொருள் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கும் சுதந்திரம் போன்றவற்றுக்கும் பணம் தேவை. பாதுகாப்பு, சிகிச்சை மற்றும் தரமான வாழ்க்கை முறையை பராமரிக்க மரியாதை. எனவே, வாழ்க்கையில் சிறந்த வருமானம் மற்றும் பிற விஷயங்களைப் பெற வளர்ச்சி இலக்குகள் தேவை. தேசிய வளர்ச்சி இது ஒரு நாட்டின் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், உணவு, கல்வி, சமூக சேவை, மருத்துவ உதவி போன்ற அடிப்படை விஷயங்களை குடிமக்களுக்கு வழங்குதல் மற்றும் தனிநபர் வருமான அதிகரிப்புடன் தேசிய வளர்ச்சி என்று குறிப்பிடப்படுகிறது. வித்தியாசமாக ஒப்பிடுவது எப்படி? நாடுகள் அல்லது மாநிலங்கள். நாடுகளை ஒப்பிடுவதற்கு வருமானம் ஒரு முக்கிய அம்சமாகும். அதிக வருமானம் உள்ள நாடுகள் வளர்ந்த நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாடுகளின் வருமானம் அந்த நாட்டின் குடிமக்களின் வருமானத்தை பற்றியது. தேசிய வருமானம் இது ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்படும் நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பில் சில. ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு மக்கள் தொகை விகிதத்தை கொண்டிருப்பதால் தேசிய வருமானத்தை வெவ்வேறு நாடுகளுக்கு இடையே ஒப்பிட முடியாது. தனிநபர் வருமானம் இது சராசரி வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் மொத்த வருவாயை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தால் வரையறுக்கப்படுகிறது. இது நாட்டின் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை காட்டுகிறது. நாட்டின் சராசரி வருமானம் என்பது நாட்டின் ஒட்டுமொத்த வருமான மக்கள் தொகையின் விகிதமாகும். வருமானம் மற்றும் பிற அளவுகோல்கள். ஒரு இலக்கை அடைய மக்கள் அதிகம் சம்பாதிக்கிறார்கள் மற்றும் மற்றவர்களிடமிருந்து மரியாதை, தங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். எழுத்தறிவு விகிதம் இது 7 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை. யார் படிக்கவும்
எழுதவும் புரிந்து கொள்ளவும் முடியும். கல்வியறிவு விகிதம் அதிகமாக இருந்தால் மாநிலம் வளர்ச்சியடைந்ததாக கருதப்படுகிறது. குழந்தை இறப்பு விகிதம் இது ஒரு வருடத்தில் 1000 பிறப்புகளின் விகிதத்தில் ஒரு வருடத்தில் இறக்கும் குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கை ஆகும். எந்த நாட்டிலும் சுகாதார வசதிகள் எவ்வளவு திறமையாக உள்ளன என்பதை இது காட்டுகிறது. IMR குழந்தை இறப்பு விகிதம், அதாவது ஒரு வருடத்திற்குள் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம், அதாவது UNDP ஒவ்வொரு ஆண்டும் மனித வளர்ச்சியின் வருடாந்திர அறிக்கை வெளியிடப்படும் குறியீடு. முக்கிய அளவுருக்கள் தனிநபர் வருமானம், எழுத்தறிவு விகிதம், மற்றும் ஒரு நபரின் ஆயுள் நாட்டின் வளர்ச்சியை அளவிடும். நாடுகள் முறையே மிக உயர்ந்த, உயர், நடுத்தர மற்றும் குறைந்த வளர்ந்த நாடுகளாக குறிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் வளர்ச்சியில் பொது வசதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை அரசு வழங்கும் பள்ளிகள் போன்ற வசதிகள், போக்குவரத்து, மின்சாரம், மருத்துவமனைகள், குடியிருப்புகள், சமுதாய கூடங்கள் போன்றவை. ஒவ்வொரு பெரிய வசதியையும் நம்மால் வாங்க முடியாது என்பதால் இந்த வசதிகள் முக்கியம். நிலையான வளர்ச்சி இன்றைய தலைமுறையின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வளர்ச்சிதான். சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தேசத்தின் வளர்ச்சி இது. நிலையான வளர்ச்சியை அடைய நாம் பயன்படுத்த வேண்டும். புத்திசாலித்தனமாக கார்பன் அடிப்படையிலான எரிபொருள் போன்ற புதுப்பிக்க முடியாத வளங்கள். நிலையான வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சிக்கான அணுகுமுறையாக வரையறுக்கப்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்கான சுற்றுச்சூழலின் தரத்தை சமரசம் செய்யாத ஒரு நாட்டின் இந்த அத்தியாயத்தில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் யோசனைகள் பற்றி அறிந்து கொண்டோம். வளரும் நாடுகள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான மக்களை சேர்ந்தவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பொருளாதார வளர்ச்சி சமூக மற்றும் நிதி நீதி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. எனவே இந்த இலக்குகளை அடைவதில் அரசு முக்கிய பங்காற்ற வேண்டும்.